அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் முழுமையான ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்க உள்ளதாக அமைச்சரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரான ஜோசப் விஜய் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறையை தொடங்கி வைக்க உள்ளார். ஆன்லைன் முறையில் முழுமையாக பத்திரங்களை பதிவு செய்வதற்கான பயிற்சிகளும் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சில இடங்களில் சர்வர் பிரச்சினை அவ்வப்போது ஏற்படுவதை கருத்தில் கொண்டு சர்வர்களின் எண்ணிக்கையை உயர்த்த திட்டமிட்டுள்ளோம் என்றும், பொதுமக்கள் வீடுகளில் இருந்தபடியே ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை பெரிய அளவில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான ஆவின் தனியார் நிறுவனங்களுக்கு போட்டியாக குறைந்த விலையில் புதிய மில்க் ரஸ்க் விற்பனையை மாநிலம் முழுவதும் அறிமுகம் செய்துள்ளது. இதில் 100 கிராம் எடையுள்ள ரஸ்க் பாக்கெட்டுகள் ரூபாய் 20 என்ற விலையிலும், 60 கிராம் எடையுள்ள ரஸ்க் பாக்கெட்டுகள் 12 ரூபாய் என்ற எளிய விலையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களின் ரஸ்க் விலையை காட்டிலும் இது குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய ஆவின் மில்க் ரஸ்க் பாக்கெட்டுகள் தற்போது அனைத்து ஆவின் பாலகங்களிலும் கிடைக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாடு மின் வாரியத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 700 உதவி பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மின் வாரியத்தில் 2012இல் பணியில் சேர்ந்தோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. நாடு முழுவதும் நீட் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் MBBS PDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான பட்டியலை மத்திய மருத்துவ கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதன்படி MBBS PDS மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான தேசிய கலந்தாய்வு இன்று 4ஆம் தேதி முதல் தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும். அகில இந்திய ஒதுக்கீட்டில் முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். அதேபோன்று மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடக்கிறது. மாநில ஒதுக்கீட்டிற்கான முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தவர்கள் வரும் 28ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். இரண்டாவது சுற்றுக்கான தேசிய கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரையும், மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரையும், மூன்றாவது சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும், மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 4 கட்ட கலந்தாய்வு மற்றும் மாணவர்களின் கல்லூரிகளில் சேருவதற்கான வாய்ப்பு அக்டோபர் 10ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த 72,000 மாணவர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விரைவிலேயே தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று மருத்துவ மாணவர் சேர்க்கை குழுவும் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியரான கவிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தூத்துக்குடி தூய பனிமய மாதா திருத்தல பேராலய பெருவிழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது. இந்த விடுமுறைக்கு மாற்றாக மற்றொரு சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. இளநிலை பொறியியல் படிப்புக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவு பெற்றுள்ளது. பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வு மூலம் 28,979 மாணவர்கள் சேர்க்கை பெற்று கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு. தமிழகத்தில் 15,000 வழக்குகளும் நாடு முழுவதும் 3,96,000 போதைப்பொருள் வழக்குகளும் நிலுவையில் உள்ள நிலையில் அவற்றை விரைந்து விசாரிக்க தனியாக சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
தென் கடலோர தமிழகத்தின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும் வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி தேனி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும், ஆகஸ்ட் 7ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 9வது அறிவிப்பு. திருவனந்தபுரம் கோட்டத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெறுவதால் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பயண நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து காலை 10:40 மணிக்கு குருவாயூர் புறப்பட்டு செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆகஸ்ட் 9, 10 ஆகிய தேதிகளில் வழியில் 40 நிமிடம் தாமதமாக செல்லும். அதேபோல இந்த ரயில் ஆகஸ்ட் 11, 12ஆம் தேதிகளில் 45 நிமிடங்கள் தாமதமாகவும், ஆகஸ்ட் 27, 31 ஆகிய தேதிகளில் 30 நிமிடங்கள் தாமதமாகவும், ஆகஸ்ட் 28, 29, செப்டம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் 50 நிமிடங்கள் தாமதமாகவும் செல்லும். 10வது அறிவிப்பு. தாயுமானவர் திட்டம் மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் குறித்த தேதியை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்தின் இன்று 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் இயக்கத்தை நீடித்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நெல்லை தாம்பரம் சிறப்பு ரயிலானது இரு மார்க்கங்களிலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தூத்துக்குடி தாம்பரம் சிறப்பு ரயிலும் இரு மார்க்கங்களிலும் வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஆடிப்பூர திருவிழா நடைபெற உள்ளது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14இல் உள்ளூர் விடுமுறையை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான வீரப்பன் உத்தரவிட்டுள்ளார். இந்த உள்ளூர் விடுமுறை நாளுக்கு பதிலாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை அரசு அலுவலகங்களுக்கு பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சேலம் வழியாக கேரளா மாநிலம் கொல்லத்திற்கு வாரம் 2 முறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து கொல்லம் சிறப்பு ரயிலானது வருகிற 18ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது வருகிற 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என கூறியுள்ளது. 14வது அறிவிப்பு. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 8193 கோயில்களுக்கு பரம்பரை முறை வழி சாரா அறக்காவலர்கள் நியமனத்திற்கு ஆகஸ்ட் 20 வரை விண்ணப்பிக்கலாம். அறக்காவலர் நியமன அறிவிப்பு, திருக்கோயில்கள் விவரம், தகுதிகள், விண்ணப்ப படிவம் ஆகியவை hrce.tn.gov.in இத்துறையின் வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை இணைய வழியில் பூர்த்தி செய்தோ அல்லது பதிவிறக்கம் செய்தோ உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட மாவட்ட உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். 20/8/2026 அன்று மாலை 5:45 மணிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். 15வது அறிவிப்பு. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு மும்பை லோக்மானியா திலக் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், மும்பை லோக்மானியா திலக்கிலிருந்து ஆகஸ்ட் 26 மற்றும் செப்டம்பர் 7ஆம் தேதிகளில் பகல் 11:50 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது 3வது நாள் அதிகாலை 2 மணிக்கு வேளாங்கண்ணியை வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 28, செப்டம்பர் 9 ஆகிய தேதிகளில் காலை 5:15 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மாலை 4:40 மணிக்கு மும்பை லோக்மானியா திலக்கை சென்றடைகிறது. 16வது மற்றும் கடைசியான அறிவிப்பு. வருவாயை பெருக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பார்சல் அனுப்பும் வசதியை விரைவில் ஏற்படுத்த உள்ளது. அதற்காக பார்சல்கள் ஏற்றிச் செல்லும் வசதியுடன் புதிய பஸ்களும் தயாரிக்கப்படுகின்றன. பயணிகள் தங்களது பயணத்தின் போது கையில் எடுத்து செல்ல முடியாத பெரிய பொருட்கள், லக்கேஜுகளை பார்சல் என புக்கிங் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி எடுத்துச் செல்லலாம். இதற்காக புதிய பஸ் பின்பகுதியில் பிரத்யேக இடமும் ஒதுக்கீடு செய்யப்படும். நியாயமான முறையில் கட்டணமும் இருக்கும். முதல் கட்டமாக சென்னை உட்பட முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் 1000 அரசு விரைவு பஸ்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.